வணக்கம். இது உங்கள் ஆன்லைன் மரத்தமிழனுக்காக மின்னல் ஸ்ரீதர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விபூதியினுடைய மகிமை. அதுக்காக நம்ம விழுப்புரத்துலேருந்து சிவசாந்தலிங்கர் அருள்நெறி மன்றத்திலேருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சிவதா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற அடியவரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் அந்த விபூதி தயாரிக்கிறத பற்றி சொல்ல போகிறார். ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி அந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற வாக்கின்படி இறைவனுடைய பெருமையை சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய புகழை இறைவன் உடலிலே பூசிக்கொள்வது. சுடலை பொடி என்று சொன்னால் மனித உடலை எரித்து அதில் வரக்கூடிய காசியிலே இருந்து செய்யக்கூடிய அந்த விபூதியை என்று சொல்வார்கள். அது இறந்த பிறகு இறைவன் சூடிக்கொண்டு தாண்டவம் ஆடிக்கொண்டிருப்பது. நாம் நம்முடைய மனித வாழ்வில் உயர்வடைவதற்காக செய்யக்கூடியது கோமாதா என்று சொல்லக்கூடிய காமதேனுவின் உடலில் இருந்து கிடைக்கக்கூடிய பஞ்ச கவ்யத்தை நாம் விபூதியாக தயாரிக்கின்றோம். இதற்கான வழிமுறைகள் பாட்டி காலத்திலிருந்தே செய்யப்பட்டு வந்தது. அதில் செய்முறை என்னவென்றால், கன்று ஈன்ற பசு என்று சொல்வார்கள். அந்த பசு நாட்டு பசு, அந்த பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய கோமியத்தை ஒரு சோர்த்தால் அளவுக்கு 1 லிட்டர் அளவிற்கு பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். மாடு சாணி போடும் பொழுது, சாணம் இடும் பொழுது அந்த காலத்தில் பாட்டிமார்கள் ஒரு முறத்தை வைத்துக்கொண்டு சென்று கீழே விழாமல் பிடித்து கொள்வார்கள். அதில் மண் படாது. அவ்வாறு இப்பொழுது அந்த மாதிரி செய்வதில்லை. ஏனென்று கேட்டால் சிமெண்ட் தர அதனால் வேந்த பிறகு எடுத்து அந்த மண் கிடைக்காது. அந்த கோமியத்தை அந்த சாணத்துடன் கலந்து தை கிருத்திகை என்று ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொரு வருடமும் தை கிருத்திகை என்று உண்டை பிடித்து வீட்டின் கூரை மேல் காய வைத்து விடுவார்கள். தொடர்ச்சியாக ஒரு 60 நாளைக்கு செய்வாங்க. தை கிருத்திகை, மாசி கிருத்திகை செய்வாங்க. பங்குனி உத்தரத்துக்கு அதை நெல் பதர் என்று சொல்லக்கூடிய நெல் பதரை போட்டு கரிக்கா, அந்த கரிக்காய் ஒரு 4 வருட உயரத்துக்கு 2 இன்ச்சு உயரத்துக்கு பரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த சாண உருண்டை அடுக்கி அதுக்கு மேலே மறுபடியும் நெல் கரிக்காய் மூட்டம் போடுற மாதிரி பண்ணிவிடுவாங்க. மூட்டம் போடுற மாதிரி பண்ணுவாங்க. செய்து அதில் இறைவனை வணங்கி 8 திசைக்கும் கல்புரம். 8 திசை காவலர் யார் யாருங்க ஐயா? 8 திசை காவலர். கிழக்குக்குரிய திசை இந்திரன், தென்கிழக்கு உரிய திசை அக்னி பகவான், தெற்குக்குரிய திசை கூற்றுவன் என்று சொல்லக்கூடிய யமன், நிறுதி மூலை என்று சொல்லக்கூடிய கன்னிமூலை என்று சொல்லக்கூடிய கன்னிமூலைக்கு நிறுதி பகவான், மேற்கு திசைக்குரியவர் வர்ண பகவான், வடமேற்கு திசைக்குரியவர் வாயு பகவான், வடக்கு திசைக்குரிய குபேர பகவான், கிழக்கு திசைக்குரியவர் ஈசானியத்திற்குரியவர் சிவபெருமான் அருளால் ஈசான ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 திசைக்கு காவல் தெய்வங்கள் இவர்கள் தான். திருவண்ணாமலையிலே அண்ணாமலையரை சுற்றி 8 லிங்கங்கள் இருக்கும். இந்த தெய்வங்கள் தான் இறைவனே என் திசை காவலராக இருந்து நம்மையும் இந்த புவியங்கையும் காத்து ரட்சிப்பது என் திசை காவலர்கள். இந்த நேரத்தில் இன்னொன்னும் வேண்டிக்கிறேன். நம்ம அச்சரப்பாக்கத்தில் வஜ்ரகிரி வடிவேலன் மலை அப்படின்னு இருக்குது. இப்போ கிரிவலம் 12 மாதமாக போயிட்டு இருக்காங்க. கடந்த பங்குனியிலேருந்து இந்த பங்குனி வரைக்கும். அதுலேயும் நீங்கள் என் திசை காவலரை எழுந்தருளை செய்யணும்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். நம்ம வாய்ப்பு இருக்கும்போது அமாவாசைக்கு முதல் நாள் அது செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா வாஸ்து நாள் அது செய்யணும். இந்த திசை காவலர் இருந்து அப்படி அதுவும் முடியலைன்னு சொன்னால் தேவதை பிரதிஷ்டைக்குரிய நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திர நாளில் அதை செய்யணும். அந்த மாதிரி செய்ய வாய்ப்பு இருக்கும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இந்த விபூதியை பற்றி பேசலாம். விபூதியை பற்றி பேசணும்னா இந்த விபூதியை அந்த மூட்டம் போடுறோம். மூட்டம் போட்ட பிறகு 4 நாட்கள் அந்த வரிசையாக அடுக்குவாங்க. 1 கஜம் உயரத்துக்கு அடுக்குவாங்க. அடுக்கி பதற மேலே கொண்டு 1 கஜம்ங்கிறது 3.25 மீட்டர், 3.25 அடி நம்முடைய இடுப்பு உயரத்துக்கு அடுக்குவாங்க. சரியக்கூடாது. சரியாத அளவுக்கு அடுக்கி என் திசை காவலர்களை தீபம் ஏற்றி அந்த கற்பூர தீபத்தை அதில் வைத்து அதன் மூலம் தான் நெருப்பு அதில் பிடிக்கும், தீ அதில் பிடிக்கும். 3 நாளைக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டு இருக்கும். தொடர்ந்து எரியும் போது அனல் வராத அளவிற்கு மேலே பதர் கொட்டி கொண்டே இருப்பார்கள். ஒரு நாளைக்கு 4-5 முறை அந்த புகை வெளியே வரும்பொழுது அதன் மீது பதரை கொட்டுவார்கள். 3 நாட்கள் செய்யும் பொழுது உள்ளிருக்கும் அந்த சாண உருண்டையும் பதரும் எரிந்து சாம்பலாகிவிடும். சாம்பலாகி வெந்நீர் அணிந்தார் போல என்று சொல்லக்கூடிய இந்த வெந்நீர் கிடைக்கும். இந்த வெந்நீர் என்பது நாம் சுண்டு விரலால் எடுத்து நெற்றியில் தனி விரலால் இடுவதென்றால் நாணமும் கல்வியும் நமச்சிவாயவே என்று சொல்லி நெற்றியில் எடுத்துக்கொண்ட வேண்டும். நமக்கு வேண்டிய நாணத்தையும் கல்வியும் தந்து இறைவன் அருளால் நாம் தவறு செய்யாமல் நம்மை காத்தரல நாணமும் கல்வியும் நமச்சிவாயவே. குழந்தைங்களா படிக்கிற பிள்ளைங்களாம் வச்சுக்கின்றது ரொம்ப சிறப்பு. படிக்கிற பிள்ளைகளுக்கு தாய் தந்தையர்கள் வைத்து விடும்பொழுது சிறிய வயதில் செய்யும்பொழுது அவருடைய 20வது வயதில் தன்னுடைய நிலைமையே மாறி ஜோதிடத்தில் உள்ள அந்த பரிகாரங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த நாணங்குல நமச்சிவாய என்ற அந்த ஒரு வரியே அவனை மாற்றிவிடும். அது நமச்சிவாய 5 எழுத்து மந்திரத்தின் மகிமை. அந்த 5 எழுத்துக்குரியது தான் விபூதி. 5 எழுத்துக்குரிய சமய சின்னங்கள் என்று சொல்லக்கூடியதிலே இப்பொழுது வந்தது தான் சமய சின்னம். அதற்கு முன்பு நீர் அணிந்து யார் கெட்டார் என்ற பழமொழி தான் உண்டு. அந்த நீருங்கிறது இந்த திருநீரை தான் குறிக்கும். அந்த திருநீரை நாம் அணிந்து நாம் வாழ்க்கையில் ஓய்வடையலாம். திருநீருக்காக ஏதாவது பாட்டு இருக்கா ஐயா? நிறைய பாடல்கள். வேற எந்த மதத்திலையும் ஒரு திருநீருக்காக எந்த திருநீர் அணியும் பொழுது
மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாய் உண்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று சொல்லிக்கொண்டு நான் இப்போது தவறான திசையில் நின்று கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றேன். வட திசையை நோக்கி சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாயமலை, அந்த கைலாயமலை எம்பெருமானை நினைத்து கொண்டு 3 முறை நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும், அழகுபடுத்தி கொள்ளக்கூடாது. அடுத்ததாக ஜீவாத்மா பரமாத்மா கட்டை விரலால் 3 முறை வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் 3 முறையாக இட வேண்டும். இட்டுக்கொண்டு நாம் எம்பெருமானை வேண்டி சிறப்பாக இருக்கலாம். கையில் இருக்கும் மீதி அந்த விபூதியை அடிவயிற்றில் இட்டுக்கொள்ளும் பொழுது நாம் சாப்பிட்ட உணவு அனைத்தும் செரித்து நல்ல விதமான உடலுக்கு உள்ள சக்தியை கொடுக்கும். அடுத்ததாக பெண்கள் இந்த விபூதியை தினசரி இரவில் இட்டுக்கொண்டு நன்றுடையானை தீயதலானை நரைவேறு ஒன்றுடையானை என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை பாடு அல்லது சிவசிவ என்று சொல்லிக்கொண்டு விபூதியை இட்டுக்கொண்டு தொப்புளுக்கு கீழே இடும்பொழுது கர்ப்பப்பையில் உள்ள குறைகள் குற்றங்குறைகள் நீங்கி சிறப்பாக செயல்படும். அடுத்து மந்தத்தன்மையை போக்கக்கூடிய வல்லது இந்த விபூதி. குழந்தைகளுக்கு சாணத்தில் அந்த விபூதியை எடுத்து குழந்தைகளுக்கு நாக்கில் இடும்பொழுது எந்த விதமான உடல் உள்ள இருக்கக்கூடிய பூச்சிகள் எந்த விதமான நோயும், ஏனென்றால் சொன்னால் சாணி என்று சொல்லக்கூடியதான் எரிந்து சாம்பலாகி உள்ளது. அந்த சாம்பல் தான் திருநீர். அந்த திருநீர் உள்ளுக்கு சிறிதளவு போகும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து குற்றங்குறைகளையும் நீக்கி குறையில்லாத நிறைவான நோயில்லாத வாழ்க்கையை வாழலாம். இப்போ உடலுக்கு வெளியில் இருக்கிறது நோய் என்னன்றது தெரிஞ்சுட்டு உடலுக்கு உள்ளார இருக்கிற நோயை தீர்க்கறதுக்கு என்ன ஐயா பண்ணணும்? உடலுக்கு உள்ள இருக்கும் நோயை நீக்குவதற்காக நமக்கு எந்தெந்த இடங்களில் வலி உள்ளதோ அந்தந்த இடங்களில் திருநீற்றை சிவபெருமானுடைய 5 எழுத்தை சொல்லிக்கொண்டு சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்ன சிவகதான என்ற வாக்கின்படி சிவசிவ என்ற தேவருமாவர் என்று சொல்லக்கூடிய வாக்கின்படி நீர் அணிந்து எந்த அங்கங்களில் 16 அங்கங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். முதலில் உச்சந்தலையில் சொல்லும்பொழுது மூளையின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். அந்த உச்சந்தலையிலே நீர் அணிய வேண்டும். அடுத்ததாக நெற்றி என்று சொல்லக்கூடிய நெற்றியில் இருக்கும்பொழுது சிறுமூளை பெருமூளை பாதிக்காமல் நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய நீர் வடிந்து அந்த நீரை இழுத்துக்கொள்ளும். அதனால் ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள் வராது. அடுத்து மார்பிளி இருக்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய நுரையீரல் இதயம் அனைத்தும் சிறப்பாக செயல்படும். கழுத்திலே கண்டங்களில் இடும்பொழுது தொண்டை அந்த நோயை நீர்க்கக்கூடியது. தோள்பட்டை முழங்கால் மணிக்கட்டு. அடுத்ததாக தொப்புள் என்று சொல்லக்கூடிய அந்த தொப்புள் 2 சிறுநீரகங்கள், இப்பொழுது 2 சிறுநீரகங்கள், அதற்கு முன்பாக நாம் 2 இடுப்பில் விழாயல்மென்று சொல்வார்கள், அந்த 2 இடங்களில் விட வேண்டும். அடுத்ததாக தண்டுவடம் என்று சொல்லக்கூடிய பின்பக்கம், அந்த பின்பக்கத்திலே இடும்போது முதுகு தண்டுவடம் இப்பொழுது அனைத்து மக்களுக்கும் முதுகு வலி உள்ளது, அதை இந்த விபூதி இடும்போது அந்த நீங்கிடும். அடுத்ததான் முழங்காலில் இடும்பொழுது அந்த முழங்கால் வலியும் வராது. பாதத்தில் இடுவது பழக்கம் உண்டு, ஆனால் நாம் விபூதியை பாதத்தில் இடக்கூடாது என்பதற்காக துறவிகள் மட்டும்தான் பாதத்தில் இட்டுக்கொள்வார்கள். எனவே நாம் பாதத்தில் இடக்கூடாது. எனவே முழங்கால் வரையில் நாம் இட்டு 16 அங்கங்கள் சிறப்பாக செயல்பட்டாலே ஒருவன் முழுமையாக செயல்பட முடியும். அந்த விபூதியை இட்டு எல்லோரும் சிறப்படைய வேண்டும். இந்தியர்கள் அல்ல, இப்புவியில் உள்ள மக்கள் அனைவரும் விபூதி அணியலாம். இது சமய சின்னம் என்று சொல்வது தவறானது. நம்முடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய சித்தர்கள் வழிபாட்டு முறையில் உள்ளது. கங்காலன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்விரையாமையில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி தேர்வரே. நம்முடைய முற்பிறவியின் தீவினையும் நீக்கக்கூடியது என்று திருமூலர் கூறியுள்ளார். அடுத்ததாக படைக்கலமாக உண்ணாமத்து எழுத்தஞ்சு மென்னாவில் கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்சியின துடைக்கணும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டேனை தில்லை சிற்றம்பலத்தின் அரணை என்ற வாக்கின்படி இறைவனை நினைந்து இறைவனையே நாம் அடிபணியும் பொழுது இறைவன் நம்மை தூக்கி நிறுத்த ஆசீர்வதிப்பது போல நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அடுத்ததாக சந்திரனை சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்து அமரர் மெம்மா நான் அல்வென் ஊரியன் தன் மந்திரம் நமச்சிவாயாக நீர் அணிய பெற்றால் வெந்தரும் வினையும் நோயும் வெவ்வேறு வேற்ற நம்முடைய உடல் நோய் இல்லாமல் வினை நாம் ஒரு பிரிவில் செய்த வினையும் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வேறு விறகிட்ட விரகால போட்டி எரிச்ச மாதிரி நம்முடைய உடலில் இருக்கிற நோயும் முற்பிரிவிய தீவனையும் நீங்கும். இறைவனுடைய 5 நாமத்தை சொல்லிக்கொண்டு விபூதியை இடும்பொழுது அதுக்கப்புறம் ஒரு வேண்டுதல் ஐயா, வந்தவாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கநாராயண நல்லூர் அப்படிங்கிறது ஆதி காலத்து பேர். அந்த ஊரில் 970 வருஷத்துக்கு முன்னாடின ஒரு கற்கோவில் இருக்குது. அந்த கோவிலினுடைய சுவாமி பேர் அரச கோபால ஈஸ்வரமுடைய நாயனார் அப்படிங்கிறது பேர். அம்பாள் இல்லை. அந்த திருக்கோவில் விரைவாக திருப்பணி நடந்து விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களாண்ட நாங்கள் வேண்டுதல் வைக்கிறோம். நீங்கள் செய்யக்கூடிய யாகங்களில் இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை வச்சு அந்த கோவில் விரைவாக திருப்பணி முடியணும்னு இந்த நேரத்தில் கூட சொல்கிறேன். எல்லாமல்ல எம்பெருமான் திருவள்ளுவர் காணினாலே எண்ணம் சொல் செயல். எண்ணம் உங்கள் மனதில் தோன்றியது அந்த கோவில் சிறப்படைய வேண்டும் என்று அதை சொல்லாக்கி இப்பொழுது கூறியீர்கள். அது செயல்பட வேண்டும் என்பது இறைவனுடைய ஆணை. அந்த இறைவனுடைய ஆணையால் கண்டிப்பாக விரைவில் நடைபெறும். அவ்வாறு நடைபெறுவதற்கு தடைகள் ஏற்பட்டால் அங்கே ஒரு பூமி பூஜை செய்து ஊர் மக்களை கூப்பிட்டு
எல்லோரும் அதில் கலந்து கொண்டு பங்கு பெற்று அவர்கள் வேண்டுதல் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த கோவிலுடைய புனர் அமைப்பு பணி சிறப்பாக நடைபெறும். ஆதி காலத்தில் பல சமுதாய மக்களால் சீரழிக்கப்பட்டு சிதைந்து போன கோயில்கள் பலவற்றை இப்பொழுது புனரமைத்து கொண்டு வருகிறார்கள். ஆன்மீக மக்கள் பலரும் அதற்கு உதவி செய்கின்றார்கள். ஆன்மீக மக்கள் பணியின் சிறப்பால் அந்த கோவில் மிகவும் விரைவில் சிறப்படையும் என்று சொல்வதோடு அதற்கு உறுதுணையாக என்னால் என்ற வழிபாட்டை செய்து அதை கட்டுவதற்கு உறுதுணையாக இருக்கிறேன். உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இறைவனர்கள் எனக்கும் கிடைக்கட்டும், உங்களுக்கும் கிடைக்கட்டும். சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன சொல்லி திருநீர் வைக்கணும் அப்படிங்கிறது? எல்லாம் வல்ல எம்பெருமான், எல்லாம் வல்ல என்று தான் சொல்வார்கள். பிறப்பில்லாத பெருமான், பிறப்பு இறப்பு இல்லாத பெருமான் யார் என்று சொன்னால் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் விழித்தது போல அவர். ஆனால் ஆதி காலத்தில், அதாவது வள்ளலார் உணர்ந்த பிறகுதான் ஆதியும் அந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதின்னு சொன்னார். அவரும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை கும்பிட்டுருக்காரு, சிவனை கும்பிட்டுருக்காரு. எல்லாத்தையும் உணர்ந்து கடைசியில் விளக்கினை ஏற்றி வெளியேறும் விளக்கின் முன்னே வேதனை வரும் என்ற வாக்கின்படி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஜோதியை பார்த்தீங்கன்னா ஜோதி ரூபமாக எல்லா கடவுளையும் கும்பிடலாம். எந்த ஜோதியில் நீங்கள் எந்த கடவுளை கூட்டாலும் நீங்கள், அதாவது எல்லாம் சிவன் என நின்றாய் போற்றி அந்த வாக்கின்படி இறைவா போற்றி. அதெல்லாம் நம்ம போற்றியில் நம்ம எல்லாம் சிவன்னா, இப்போ இந்த கூட நினச்சோம்னா இது சிவன்னா சிவன் தான். ஆனால் இப்போ நம்ம உருவகப்படுத்தி சொல்லும்போது மாமரம், இதில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவோம். அடுத்த காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தில் மாமரத்துங்க இருந்தால் தவம் பண்ணி சிவபெருமான பணம். கடந்த வாரம் எல்லாருக்கும் இறைவன் கருணையால கடந்த வாரம் போயிட்டு அந்த மாமரத்தை பார்த்துருந்தோம். பழமையான புண்ணியத்தில். ஆமா, அது வந்து அந்த திசுக்களை எடுத்து உற்பத்தி பண்ணி இப்போ 2-3 இடத்துல அதை பிளான்டேஷன் பண்ணிருக்காங்க. முதலமைச்சர் அம்மா அவர்கள் அவருடைய அருள் கருணையினால அந்த மரம் இப்போ தழைத்து வாங்கி இருக்கு. பட்டு போச்சு ஒரு காலத்தில். அது இப்போ ரொம்ப எல்லாரும் மனமடைத்து பக்தர்கள் இருக்கும்பொழுது அவங்க வந்து அறிஞர்களை கூப்பிட்டு விஞ்ஞானிகளை கூப்பிட்டு அதை செஞ்சு வளர்த்துட்டாங்க. அது வந்து அதனுடைய பெருமை. அந்த இப்போ திசு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அடிப்படை காரணம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் வான்மிகில் வளாது பொழிக்கும் மலையோളം சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. எந்த மன்னன் ஒருத்தன் சிறப்பான வழிபாட்டை ஆன்மீகத்தோடு செய்கின்றானோ அந்த நாடு செழிக்கும். அந்த முறையில் காஞ்சிபுரத்தில் அந்த அம்மன் அந்த மரம் பட்டு போனோடனே அவங்க துடிதுடித்து அந்த மரத்தை வளர்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு அதை இன்றைக்கி விஞ்ஞானிகள் செய்து இன்றைக்கி அந்த மரம் தழைத்து வாங்குது. அதுக்கு காரணம் அவங்க தான். கட்சி ஜாதி மதம் இல்லாமல் அவங்க ஈடுபாட்டோடு செய்தது அது. அதனால் எல்லோரும் மாமரத்தை வீட்டில் வளர்க்கலாம், தோட்டத்தில் வளருங்க, சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். கண்டிப்பாக எங்கள் சக்தின்னு சொல்லும்போது 3 பேர், இச்சாசக்தி, கிரியாசக்தி, மாயாசக்தின்னு சொல்லக்கூடிய முப்பெரும் சக்தி இறங்க அருளும் அங்கே இருந்து அருளாட்சி புரிவாங்க. மேலும் விபூதியிட்டு எல்லோரும் தன்னுடைய வினைகளை நீங்கி முற்பிறவியின் தீ வினைகள் தீர்தல் எளிதாமி அந்த வாக்கின்படி நாம் முப்பிறவியில் செய்ததெல்லாம் இந்த கோயிலுக்கு போவோம், அந்த கோயிலுக்கு போ, கடலில் குழி அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டம். நம்ம இந்த விபூதி இடும்பொழுது நம்முடைய தீவினைகள் தீர்ந்துடும். சிவசிவன் சொல்லிட்டே விபூதி இட்டால் போதும். ஒரு நாளைக்கு 3 முறை சொன்னால் போதும். நாராயணன் 2 முறை சொல்லியே நற்கதி அடைஞ்சாலும் நம்ம சினிமாவெல்லாம் பார்த்துருப்போம். இதை நீங்கள் வந்து 3 முறை சொன்னாலே கண்டிப்பாக நம்முடைய வினைகள்லாம் தீரும், நோயும் தீரும். பற்றிவாம் நமச்சிவாய. மிக்க மகிழ்ச்சி. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை ஒளிப்பதிவாளர் பிரபுரோடு மின்னல் ஸ்ரீதர். நீங்கள் மேற்கொண்டு ஐயாவை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாக்கா 8148426217. ஐயா இதோட இருப்பிடம் வந்து இப்போ புதுச்சேரி மாநிலத்தில் இருக்காங்க. அவருடைய சொந்த கிராமம் கல்யாணம்பூண்டி, விழுப்புரம் பக்கத்தில் அனந்தபுரம் பக்கத்தில் ஐயாவோட கிராமம் இருக்குது. அங்கே முருகர் கோவில் சிறப்பான வழிபாடு தினந்தோறும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் அங்கே வந்து பார்க்கலாம். எப்படி திருத்தணியில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு வந்து செங்கல்வராயன் சுவாமின்னு பேர் முருகனுக்கு, அதை இப்போ திருத்தணியில் முருகப்பெருமான்னு மாற்றிடுறாங்க. அது மாதிரி அவங்க ஊரில் இருக்கிற சாமிக்கு பேர் சுப்ராயன்னு பேர், முருகருடைய பெயர் அந்த பெயர். அதனால் ஐயாவை சந்திச்சதில் இந்த நேரத்தில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு முடிக்கிறதுக்கு முன்னே ஒரு சின்ன செய்தி எங்கள் ஊரை பற்றி சொல்லும்போது அதை நான் சொல்லணும். அதுக்காக கொஞ்சம் காலதாமதத்துக்கு மன்னிக்கணும். எங்கள் ஊர் சுப்ராய சுவாமியை பற்றி கௌமார மடம் நிறுவிய தண்டபாணி சுவாமிகள், வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் வந்து 36 பாட்டு வளவனூர் குமாரசாமி மடத்தில் தங்கிட்டு இருக்கும்பொழுது முருகப்பெருமான் எங்கள் ஊர் சுப்ராயனே போய் அவரை ஆட்கொண்டு கனவுல உணர்த்தி, இதுமாதிரி நான் கல்யாணமுண்டில் இருக்கிற என்னை நோக்கி பாடுன்னு சொல்லும்போது அவர் வளவனூர்லேருந்தே கல்யாணமுண்டியை காட்சியாக கண்டு கல்யாணமுண்டியை பற்றி பாடியிருக்காரு. அதற்கு அடுத்ததாக முருகப்பெருமானின் பெருமையை கூறுவதற்கு அறுபடை வீடு போதாது, 36 படை வீடு வேண்டும் என்று சொல்லி ஒரு படை வீட்டுக்கும் 6 படை வீடு, அப்போ 6 படை 36 படை வீடு என்று சொல்லி பாடும்பொழுது கல்லாலம்பூண்டி என்ற பெயர் பழமையான பெயர். அந்த கல்லாலம்பூண்டி கிராமத்தை அந்த சுப்பராய சுவாமியை பாடி 36வது படை வீடு 24வது படை வீடாக அதை எடுத்து பயன்படுத்தி கொண்டுள்ளார். தமிழ் முறையிலே அதுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று சிறப்பாக நன்னீராட்டு பெருவிழாவில் சிறப்பான முறை நடத்துகிறது. நாங்கள் செய்கிறதும் தமிழ் முறையில் அனைத்து செயல்களும் கரு முதல் திருவரை என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை உருவாவது முதல் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகும் பொழுது எழுத்தறிவித்தல், உணவு ஊட்டுதல், பூப்படைதல் மற்றும் மங்கள நான் திருமண பேரு, அதற்கடுத்ததாக புதுமனை புகு விழா, அதாவது ஆயுள் நீட்சி என்று சொல்லக்கூடிய திருக்கடைகள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் வீட்டிலேயே செய்து
குறைந்த செலவு என்று சொல்லும்பொழுது குறைந்த செலவு தான். சிறப்பான என்ன வழிபாடு. விஷயம் அப்படின்னாக்கா நீங்க சொல்றது எதிராளிக்கு புரியும், மக்களுக்கு புரியும், என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சு நீங்களும் ஈடுபாட்டோட செய்யலாம் அப்படிங்கறது ஐயாவோட கருத்து. அது வந்து மீண்டும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்புக்கும் வரை விடைபெறுவது நன்றி, வணக்கம். போற்றுவோம் நம்ம சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறைவன் புகழை என்றென்றும் மறவாமல் அவருடைய புகழை சொல்லி உன்னை அலங்கரித்து உன்னழகு பாராமல் என்னை அலங்கரித்து இடர்பட்டேன் பூரணமே என்ற வாக்கின்படி இறைவனை நாம் அலங்காரம் செய்து இறைவனை போற்றி புகழ்ந்து நாம் வாழ்வில் உயர்வுடையோம் என்று எல்லோரும் அன்போடு இறைவனை வழிபட கேட்டுக்கொள்கின்றேன். போற்றுவோம் நம்ம சிவா திருச்சிற்றம்பலம்.